திரு பேரரசர் இயக்குனர் பேரரசர் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி சார். உங்களை பற்றி பேசணும், நிறைய பேசணும். ஏன்னா இன்றைக்கி மீடியாவில் எதுவுமே டக்குன்னு இருக்கிற மாதிரி சொல்கிறாரு. அது ரொம்ப பிடிச்ச விஷயம். எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். திருப்பாச்சியிலிருந்து அவருடைய படம் பார்த்து ரொம்ப இன்ஸ்பயர் ஆனாங்க சார். ரொம்ப அருமையாக பண்ணுவார், எல்லாமே நல்லா பண்ணுவார். அவர் இங்கே வந்து இந்த விழாவுக்கு வந்ததுனால ரொம்ப சந்தோஷம். மற்றும் சேலம் ஆர்ஆர் பிரியாணி தமிழ் செல்வன் சார், அவரை பிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம் சார். உங்களை பிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஆனால் கண்டிப்பாக அந்த விழாவுக்கு வரேன்னு சொல்லி சொன்னார். அதே மாதிரி வந்துட்டார். அதுக்கும் என்னுடைய ரொம்ப சந்தோஷம். அப்புறம் சவுத் இண்டியன் ஒரு ஹீரோ மாஸ்டர் மகேந்திரன் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. அவர் அவ்வளோ பெரிய வில்லன் கேரக்டர்லாம் பண்ணிட்டு ரொம்ப சைலண்ட்டாக இருக்கார் சார். நீங்கள் வந்து ரொம்ப சந்தோஷம் சார். இந்த விசாரணை கைதி படத்துக்கு ஒரு பெருமை தான். அப்புறம் இந்த யூடியூபே கலக்கிட்டு இருக்கார் இப்போ சினிமா வெட்டி கூல் சுரேஷ் சார். அவர் இங்கே வருவார்னு எனக்கு தெரியவே தெரியாது. இங்கே வந்த பார்த்தா அப்படியே களை கட்டிருச்சு. ஏன்னா அவர் போகிற இடம்லாம் அப்படி தான் இருக்கும். நம்ம ஒரு கண்டென்ட் கொடுப்போம், அது பேச மாட்டார். அவர் கண்டென்ட் எடுத்து பயங்கரமாக பேசுவார். அதுதான் அவர் செம்மையாக. ஏன் சார் இன்றைக்கி வந்து ஒரு விளம்பரப்படுத்திட்டார் அவர் போட்ட காஸ்டியூம்ஸ்க்கு. விசாரணை கைதி இது டைட்டிலுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். பரவாயில்ல சார், அந்த கம்பெனிக்கு நல்ல விளம்பரம் தான் உங்களால். மற்றும் இந்த படத்துடைய ஃபைட் மாஸ்டர் அசால்ட் அவர்களுக்கு மதுரை, அவர் நல்லா பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் ஃபைட்டெல்லாம் நல்லா பண்ணியிருக்காரு. சந்தோஷம் சார். எங்களையும் சேர்ந்து நல்லபடி பண்ண வச்சுருக்கீங்க. நீங்கள் சார் பயப்படுறீங்க, நாங்கள் தான் உங்களை பார்த்தா பயப்படணும். நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்புறம் இந்த படத்தோடைய கேமராமேன் சந்திரன் சாமி, நீங்களே பார்த்துருப்பீங்க, ரொம்ப நல்லா பண்ணியிருப்பார். அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிஞ்சுக்கிறேன். அப்புறம் மியூசிக் டைரக்டர் சார், ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க சார். நல்ல பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் நல்லா இருக்குது. நீங்களே சொல்லியிருக்கீங்க, நெக்ஸ்ட் உங்களுக்கு நிறைய படம் வரட்டும். சந்தோஷம். மற்றும் பாடலாசிரியர் சரவணன் அண்ட் கலைக்குமார் சார். சார் 4 சாங் கொடுத்துருக்கீங்க. 2 சாங் ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் கொடுத்தது 2மே நல்லா இருக்குது. நிறைய படம் உங்களுக்கு வரட்டும். நிறைய சாங்ஸ் எல்லாம் கேட்கலாம். சந்தோஷம். அப்புறம் மெயினாக சொல்லணுன்னா, இந்த படத்தோடைய தயாரிப்பாளர் வெங்கடேஷ் சாருக்கு ரொம்ப நன்றி சார். அவரை நான் பார்த்ததே கிடையாது, இன்னைக்கு தான் பார்க்குறேன். ஃபோனில் மட்டும்தான் பேசினார். ஒரே வார்த்தை சொன்னார், நல்லா பண்ணுங்க, எத்தனை நாள் ஆனாலும் பரவாயில்ல, 1-2 நாள் ஜாஸ்தியானாலும் பரவாயில்ல, முடிச்சு கொடுத்துட்டு போங்கன்னாரு. சார் முடிச்சு கொடுத்துற பிரச்சனை இல்லை, ஒரே ஒரு டைம் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்துட்டு போங்கன்னாரு. இல்லை, இது வரைக்கும் வரல சார். இன்னைக்கு தான் பார்க்குறோம் இவரை. இதற்கெல்லாம் காரணமாக இருந்த டைரக்டர் எஸ்ஆர் மணிகண்டன் சாருக்கு தான் பார்த்து சொல்லணும். ஏன்னா அவர் இல்லாட்டினா நான் இந்த இடத்துல வந்து நின்று பேச முடியாது, இந்த படத்தில் ஹீரோவாக நடிச்சிருக்க முடியாது. அவர் எப்படி என்ன செலக்ட் பண்ணாருன்னு தெரில. ஃபோனில் கூப்பிட்டுட்டு இந்த மாதிரி ஒரு டைட்டில் இருக்குது சார், நீங்கள் பண்ணணுன்னு சொன்னார். சும்மா ஒரு 1 லைன் சொன்னார், பிடிச்சது. அதாவது ஷூட்டிங்கில் எத்தனையோ பேர் எத்தனையோ டேக் வாங்குவாங்க, ஆனால் யாரையுமே ஒரு வார்த்தை கூடி திட்ட மாட்டார். அவ்வளோ சைலண்டான ஒரு டைரக்டர் நான் பார்த்ததே கிடையாது. அது எப்படி தான் அவ்வளோ பொறுமை இருக்குன்னு தெரில. அதனால் மணியன் சார், நீங்கள் இதே மாதிரி தான் இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். எப்படி சொல்கிறது, அவர் ஒன்றும் சொல்ல முடியாது, அந்த மாதிரி ஒரு கேரக்டர். ரொம்ப நன்றி சார், இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அடுத்தபடியாக படத்தின் கதாநாயகி ரித்திகா ஸ்ரீயா அவர்களை பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம்.
தமிழ் அவ்வளோ தெரியாது, கொஞ்சம் ஃபம்பிள் ஆனால் மன்னிச்சுக்கோங்க. To all the respected guests on the dais, to all the press, to all the media, எல்லாரும் உங்கள் டைம் கொடுத்துங்க வந்திருக்கீங்க. ஸோ அனைவருக்கும் நன்றி and thank you so much for being present with all of us on this ceremony. And special thanks to producer sir Venkatesan sir. நீங்கள் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கலன்னா நான் இந்த டயஸில் நின்று பேசியிருக்க மாட்டேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் மணிகண்டன் சார், உன்னி சார் சொன்ன மாதிரி தான், ஒரு திட்டுறதோ மூஞ்சி சுளிக்கிறதோ there was nothing. தப்பு பண்ணாலும் பரவாயில்ல பண்ணு, இன்னும் லைக் டூ பெட்டர் சொல்லி ஐ ஸ்டில் ரிமெம்பர் அந்த ஸ்டண்ட் பண்ணும்போதெல்லாம், இது செகண்ட் மூவி தான், ஸோ ஸ்டண்ட் என்னான்னு கூட தெரியாது எனக்கு, லைக் எப்படி இருக்கோ வாட் இஸ் இட்னு. ஜஸ்ட் போய் கிரவுண்டில் நின்று அசால்ட் மதுரை சார் வந்தார், ரித்விகா நல்லா முடியும், ரித்து முடியும்னு சொல்லி அந்த என்கரேஜ்மெண்ட் கொடுத்து பாசிட்டிவிட்டியை கொடுத்து அவ்வளோ அழகான ஒரு ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் என்ன ஃபில் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் மணி சார் அதை தான் சொன்னார், நல்லா வந்திருக்கு ஃபைட்டுன்னு. ஸோ படம் வரும்போது போய் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் டு ஆல் மை கோ ஆர்டிஸ்ட், உன்னி சார்லேருந்து வைஷு, அப்புறம் விகடன் சார், ஹர்ஷா, இவங்கெல்லாம் இங்கே இல்லை, பட் எஸ் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீங் ரியலி நைஸ் டு மீ ஆன் த செட்ஸ். அண்ட் எல்லாருமே ரொம்ப கோஆப்ரேட்டிவ், ரொம்ப அழகாக இந்த மூவி எடுத்துகிட்டு போயிருக்கோம். அண்ட் கேமராமேன் சந்திரசாமி சார், அவ்வளோ அழகாக என்ன ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸை காமிச்சிருக்கீங்க. பிகாஸ் ஒரு ஆங்கிள் எது நல்லா இருக்கும்னு நான் அப்பப்போ போய் கேட்டுட்டு இருக்கேன். ஸோ அவங்க வந்துட்டு வில் பி லைக், ரித்து இல்லை நல்லா தான் இருக்குது, இது நல்லா தான் இருக்குதுன்னு சொல்லி ரொம்ப ஐ திங்க் ஐ பெஸ்டட் ஹிம் அ லாட். பட் ரொம்ப அழகாக என்னை காமிச்சிருக்காங்கன்னு நம்புகிறேன். இந்த படத்தை பார்க்கணுன்னு வெயிட்டிங். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சந்திரசாமி சார் ஃபார் பேரிங் மீ அண்ட் கிவிங் திஸ் ஃபிலிம் அ குட் கேமரா ஒர்க். அண்ட் ப்ரொடக்ஷன் டீம் சேஷா அண்ணா, அருமுக அண்ணா, அப்புறம் பிரியா அக்கா, அம்லு அக்கா, எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. என்னை செட்ஸில் ஃபுட்டுக்காகட்டும் ஒரு என்ன பிரச்சனை இருந்தாலும் உடம்பு முடியலனும் ரொம்ப அழகாக என்ன சேஃபாக என்னை பார்த்துக்கிட்டாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் டு மை எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி, மிஸ்டர் வசந்த் அண்ட் மன்சூரானா ஃபார் பீயிங் ஹியர், தேங்க்யூ. அண்ட் மம் அண்ட் டேட், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹெல்பிங் மீ, சப்போர்ட்டிங் மீ. இந்த இண்டஸ்ட்ரிக்கு வரதுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அவங்க இல்லை இங்கே இல்லை, பட் ஐம் ஷோர் they'll be watching this. So thank you so much, and thanks to God for giving me this opportunity and standing on this dais and speaking to all of y'all. Press and media, please need all your support. நீங்கள் இல்லாமல் ஐ டோன்ட் திங்க் we are going to go anywhere. ஸோ படம் வரும்போது போய் பாருங்கள். இட்ஸ் a crime thriller மூவி, எல்லாருக்குமே பிடிச்சது தான் சஸ்பென்ஸ்னா. ஸோ பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அனைவருக்குமே நன்றி அண்ட் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. அடுத்தபடியாக விசாரணை கைதி படத்தின் பாடலாசிரியர் திரு கலைக்குமார் அவர்களை சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். மேடையில் இருக்கும் சான்றோர்களுக்கும் அரங்கத்தில் இருக்கும் ஆன்றோர்களுக்கும் மாலை வணக்கம். விசாரணை கைதி இந்த படத்தில் 2 பாட்டு எழுதியிருக்கேன். மியூசிக் டைரக்டர் நரேஷ், விஜய்னு இன்னொருத்தர், அவர் இன்றைக்கி வரல. 2 பேருமே ரொம்ப வித்தியாசமாக 4 சாங்கு, இன்னும் 3 பாட்டு தான் நீங்கள் பார்த்தீங்க. டைட்டில் சாங் வந்து பார்க்கல. 4 சாங்குமே 4 வெரைட்டியான ஒரு மோடில் இருக்கும், பார்த்துருப்பீங்க நீங்கள். ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு பிரைட் ஃப்யூச்சர் இருக்குது, அதுக்கு உங்கள் ஆசீர்வாதம் வேணும். மற்றும் இந்த படத்துடைய கதாநாயகன் பார்த்தபடிக்கும் நீங்கள் எல்லோரும் பார்த்தீங்க, ரொம்ப நல்லபடியாக நடிச்சிருக்காரு. ஹீரோயின்ஸ் எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. டைரக்டரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிறப்பாக, முதல் படமாக இருந்தாலும் முதல் படம் மாதிரியே தெரியாத அளவுக்கு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. சாரி, 3வது. அடுத்து முக்கியமாக இந்த படத்தோட ப்ரொடியூசர் பற்றி சொல்லணும். இந்த மாதிரி ப்ரொடியூசர்கள் வந்து தொடர்ந்து மிகப்பெரிய படங்கள் பண்ணணும் அப்படின்னு வேண்டிக்கிறேன். ஏன்னா எல்லாருக்குமே ஒரு ஒர்க்கு கொடுக்கறதுக்கு முன்னாடியே முதல் நாளே பேமெண்ட்டை கையில் கொடுத்துட்டு தான் வேலையே வாங்குவார். ஏன்னா வந்து அனுராதா ஸ்ரீராம் மேடத்தை வந்து புக் பண்ணி கொடுக்க சொல்லி சொன்னாங்க. முதல் நாள் பேமெண்ட்டை அவங்க கையில் போனதுக்கப்புறம் தான் உடனே அவங்க வந்து அடுத்த நாள் பாடினாங்க. இப்படி ஒவ்வொரு டெக்னீஷியனுக்குமே எல்லாருக்குமே பேமெண்ட்டை செட்டில் பண்ணதுக்கப்புறம் தான் வேலையே ஆரம்பிக்க சொல்லுவார். அந்த அளவுக்கு ஒரு நல்ல தயாரிப்பாளர். இந்த மாதிரி தயாரிப்பாளர்கள்லாம் வளரணும், அதுக்கு உங்களுடைய உதவியெல்லாம் வேணும். இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய ஊடகவியலாளர்கள், பத்திரிகையாளர்கள் எல்லாம் துணை புரியணும். நன்றி, வணக்கம். நன்றி சார்.
அடுத்தபடியாக காதல் வேகம் படத்தின் இயக்குனர் துரை பாரதி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்தபடியாக நன்றி சார். அடுத்தபடியாக விசாரணை கைதி படத்தின் பாடலாசிரியர் ஜி சரவணன் அவர்களை சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த அழகான இசை வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்டிருக்கும் சிறப்பு விருந்தினர்கள், திரைப்பட குழுவினர், ஊடக நண்பர்கள் மற்றும் அன்பு ரசிகர்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி. ஒரு பாடல் எழுதும்போது அந்த கதைக்கும் உணர்வுக்கும் ஏற்ற மாதிரி ரசிகர் மனதில் நிற்கணும் என்று முயற்சி பண்ணி எழுதியிருக்கிறேன். இதில் எனது பாடல் 2 பாடல் வெளியாகியுள்ளது. ஒன்று நெஞ்சம் விரும்பும் தலைவி என்ற பாடலும், மற்றொன்று நான் செக்க செவந்த செம்பரக்கட்டையடா என்ற 2 பாடலும் இந்த விசாரணை கைதி படத்திற்கு நான் கொடுத்துள்ளேன். 2 பாடலுமே மிகப்பெரிய வெற்றியடையும், ரசிகர்களின் மனதில் மிகவும் பிடிக்கும் என்று நம்புகிறேன். ஊடகங்கள் அனைவரும் இதற்கு சப்போர்ட் பண்ண மிக்க நன்றியோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக படத்தில் வில்லனாக கலக்கிருக்கும் திரு சேகர் அவர்களை சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் மாலை வணக்கம். இந்த விசாரணை கைதி ஆடியோ ரிலீஸ்க்கு வந்திருக்கும் அனைத்து நண்பர்களும் பத்திரிகையாளருக்கும் என் முதற்கண்ட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போது நம்ம சிறப்பு விருந்தினராக நாட்டாம படம்லாம் நீங்கள் அப்போ பார்த்துருப்பீங்க. என்ன எல்லாமே பார்க்க ஒவ்வொரு சீனும் அப்படியே பயங்கரமாக கிரியேட், என்னடா அப்படி எடுத்திருக்காங்க இப்படி எடுத்திருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும் போது அதில் ஒரு குட்டி பையன் திடீர்னு வருவான். திடீர்னு வந்துட்டு ஒரு சாட்சி சொல்கிற மாதிரி அத்தனை பேர் மத்தியில் கலக்கலன்னு பேசும்போதெல்லாம் நம்மளால வீழ்ந்து போனோம். யாருடா அந்த குட்டி பையன் இப்படி பேசுகிறாப்புல அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பையன் குட்டி மகேந்திரன் சாருக்கு என்னுடைய முதல் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நீங்கள் இங்கே இருக்கிறோட நீங்கள் தான் சீனியர். கூல் சிறுவை சாரை விட அவர் தான் சீனியர். அடுத்தபடியாக திருப்பாச்சி அதனாலதான் அவருக்கு முதல் வணக்கம். அடுத்தபடியாக திருப்பாச்சி, சிவகாசி, திருத்தணி, அந்த வரிசையில நான் பிறந்து வளர்ந்த மண்ணை தர்மாபுரின்னு சொல்லிட்டு பேர் வைத்த பேரரசு ஐயாவுக்கு என் 2வது நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக எங்க ஊரில் பக்கத்து ஊரில் மண்ணில் பிறந்த சேலம் ஆர்ஆர் ஐயா ஹோட்டல் ஐயாவுக்கு என்ன இன்னொரு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக நமது யூடியூப் சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டால் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். யார் சூப்பர் ஸ்டார்? யூடியூப் சூப்பர் ஸ்டாரு நமது கூல் சுரேஷ் ஐயாவுக்கு என் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் வந்ததுக்கு. அடுத்தபடியாக நமது ப்ரொடியூசர் தயாரிப்பாளர் வெங்கடேசன் அவர்கள் எங்கே இருக்கார் என்னன்னே தெரியாது. எங்களுக்கு அழகான ஹோட்டல், அழகான வேலை எல்லாத்தையுமே சிறப்பாக பண்ணி கொடுத்த அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக எங்கள் இயக்குனர் அமைதியாக இருப்பார், யாரையும் திட்ட மாட்டார். உங்களுக்கு என்ன வேணும் அவர் சொன்ன வேலையை கரெக்டாக செய்யணும், அதுக்கு அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் பாடலாசிரியர் நமது ஹீரோ அமைதியாக இருப்பார், நல்ல வரவேற்பு கொடுப்பாரு, அவருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மற்ற யாரும் விட்டு போயிருந்தா கூட மன்னிச்சுக்காங்க. எல்லாருக்கும் நன்றி, வந்தவங்களுக்கு நன்றி, எல்லாருக்கும் நன்றி. ஓகே. அடுத்தபடியாக விசாரணை கைதி படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருக்கும் ராமச்சந்திரன் அவர்களை சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். நான் 2 விஷயங்களை உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன்.
நான் வந்து அரசு ஊழியர், சுகாதார ஆய்வாளர். மதுரையில் தான் பிறந்தேன். என்னுடைய செயல்பாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா, என்ன ஒர்க் இருக்கோ அந்த ஒர்க்கை கரெக்டாக பண்ணுவேன். அரசு பணியிலையும் சரி, ஹெல்த் இன்ஸ்பெக்டராக இருந்து நிறையா கலெக்டர்கிட்ட அவார்டு வாங்கியிருக்கேன், விழிப்புணர்வு ப்ரோக்ராம் பண்ணியிருக்கேன், நாடகங்கள்லாம் நடிச்சிருக்கேன். இது வந்து எனக்கு அதிகமான ஆசை இருந்ததுனால நான் சென்னைக்கு வந்து பாரதி ராஜா சார் இன்ஸ்டியூட்டில் போய் எப்படியாவது நடிப்பை கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு அங்கே போய் நடிப்பு பயிற்சி படித்தேன். அங்கே பேரரசு சார்லாம் வருவாங்க, சீமான் சார் வருவாங்க, பாக்கியராஜ் சார் வருவார். என்னோடய எழுத்தெல்லாம் பார்த்தாரு. என்னப்பா எழுத்தெல்லாம் வேறு லெவலில் இருக்க, நீ முன்னாடியே வரலையே ஏன் அப்படின்னாரு. அரசாங்க பணியில் போயிட்டேனே சார் அப்படின்னேன். நல்லா இருக்குப்பான்னு வாழ்த்துனார். அப்புறம் பாரதி ராஜா சார் படத்தில் எப்படியாவது நடிச்சே ஆகணும் அப்படின்னு நினச்சிட்டு அவர் படத்தில் நடித்தேன். 2 விஷயத்தில் என்ன பார்த்தேன்னா, பாரதி ராஜா சார்னால் எல்லாருமே பயப்படுவாங்க. அவர் படத்தில் நடித்தேன். அவர் எனக்கு ஒரு பக்கம் காலே இல்லை, செல்லாக்காசுன்ற ஒரு படம், காலே இல்லை, நல்லா நடிப்பு சொல்லி கொடுத்தாரு. அப்படி ஒரு டேரக்டரு அவர் படத்தில் நடித்தோமே எனக்கு ரொம்ப சந்தோஷம் வந்தது. இப்படி நடிச்சுட்டு இன்னொரு டேரக்டரை நான் பார்த்து வியந்தேன். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சினிமா உலகத்துக்கு கிடைத்த பெரிய பொக்கிஷம் மணிகண்டன் சார். அவர் வந்து ஒவ்வொரு ஷாட்லேயும் திருப்தியே பட மாட்டுறாருங்க. இதங்க 4-5 தடவை நடித்தா கூட திரும்ப வந்து அந்த சீன் சரியாக இருந்தால் தான் அவர் திருப்தி அடைகிறாரு. அந்த மாதிரி ரொம்ப அமைதியாக சைலண்ட்டாக சொல்லி கொடுத்து நல்லா சிறப்பாக நடிக்க வைக்கிறாரு. எனக்கு தான் நல்ல மிரட்டலான வில்லன் ரோல் கொடுத்தாங்க. மிரட்டலான்னு தான் பார்த்தேன். ஆனால் சார் சொல்லி கொடுக்குற விஷயம் வரும்போது நான் கொஞ்சம் பிரேக் அடிச்சிட்டேன். இவர் விஷயம் தெரிஞ்ச டேரக்டரு, அதனால இது நமக்கு சரிப்படாதுன்னு சொல்லி என்னுடைய நண்பர் வந்தார், சேகர் சார். நீங்கள் மெயின் ரோலாக நடிங்க, என்னுடைய பாடி லாங்குவேஜ் தகுந்த மாதிரி டேரக்டரு இன்னும் கொஞ்சம் வசதி பண்ணி தரேன்ட்டுக்காரு. நாங்கள் ஒரு 4-5 சீன் நடிச்சிருக்கேன். சின்ன வசனங்கள் தான் பேசியிருக்கேன். அந்த வசனங்களை கூட மிரட்டுற மாதிரி பண்ணி கொடுத்துட்டாரு. அருமையான வாய்ப்பு கொடுத்தாரு. இந்த சினிமாவை ஏமாத்துறவங்கெல்லாம் நிறைய சென்னையில் இருக்காங்க. அவங்களாம் ஏமாந்து போயிடுவாங்க. ஆனால் சினிமாவை வந்து நேசித்து உயிராக நினச்சி வாழ்ந்தவங்கெல்லாம் சாதிப்பாங்க. அந்த சாதனை இயக்குனர்களில் நம்ம டேரக்டர் ஒருத்தர் சிறப்பாக படம் எடுத்திருக்காரு. அருமையான கதை. ஒரு சீனில் நீங்கள் கண் கலங்குவீங்க. அது என்ன சீனுன்னு நீங்கள் திரையில் பாருங்கள். ஒவ்வொரு சீனையும் அப்படியே சிற்பம் மாதிரி செதுக்கியிருக்காரு. பாடல்கள்லாம் ரொம்ப அருமையாக வந்திருக்கு. எத்தனையோ படங்கள் வந்தாலும் இந்த விசாரணை கதை வந்து முக்கியமான ஒரு முத்திரை பதிக்குன்னு சொல்லி எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன். அப்புறம் சார் ஆர்ஆர் சார் வந்திருக்காரு. அவர் ரொம்ப ஒரு நல்ல மனிதர். நிறையா படங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாரு. அவர்கிட்ட தொழிலாளர் இருக்கிற எல்லாத்தையும் நல்லா நட்பாக வச்சுக்கிறவார். அவர் லாங்கு வந்து சிறப்பாக செஞ்சது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஒவ்வொரு படங்களுக்கும் அவருடைய சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இன்று கூட பாக்கியராஜ் சார் வரேன் இருந்தார். அவர் ஷூட்டிங் போகிறதுனால வர முடியல. விக்ரமன் சார் டேரக்டருக்கு மெசேஜ் போட்டேன், படம் வெற்றி பெற வாழ்த்துக்கள் அப்படின்னாரு. டேரக்டர் ஆர் சுந்தரராஜன் சாருக்கு அழைப்புதல் கொடுத்தேன், அவங்களாம் வாழ்த்துனாங்க. இத்தனை பேரோட வாழ்த்துக்கள் இருக்குது இந்த படங்களுக்கு. டேரக்டர் சார் வந்து நல்ல படம் சக்ஸஸ் பண்ணி கொடுத்துருக்காரு. அனைவரும் திரையில் போய் பாருங்கள். நல்ல படங்கள் ஜெயிக்கணும். நானும் விரைவில் வந்து அரசு பணியிலேருந்து திரையுலகத்துக்கு வரப்போகிறேன். நல்ல கதைகளாக நடிப்போம், நல்லா நடிப்போம், சக்ஸஸ் பண்ணுவோம். அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. நன்றி சார். அடுத்தபடியாக தேனிசை தென்றல் தேவா அவர்களின் சகோதரர் மற்றும் நடிகர் ஜெய் அவர்களின் தந்தை திரு சம்பத் அவர்களை வாழ்த்தி பேச அழைக்கிறோம்.